Hello students, 10th standard mathematics பப்ளிக் எக்ஸாமுக்காக உங்களுக்கு இப்போ நீங்கள் ப்ரிப்ரேஷனில் இருப்பீங்க. ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்டடி சார்ட் கொடுத்துருக்கோம். அந்த சார்ட் படி ஒரு 8 சாப்டர்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சுட்டு இப்போது இன்றைக்கி அடுத்த ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு டைமாக இது இருக்கும். இந்த நேரத்தில் இந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின்ஸ் கலெக்ஷனை எல்லாம் மொத்தமாக 125 கொஷின்ஸ் வந்து இருக்குது. அந்த கொஷின்ஸோட கலெக்ஷன் கொடுத்துருக்கு வித் ஆன்சர். அந்த ஆன்சரையும் மார்க் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் தேவைன்னா டவுன்லோட் பண்ணி ஒரு முறை பார்த்துருங்க. பார்க்கும்போது புக்கோட ஆன்சர்ஸும் இதுவும் சரியாக இருக்கான்னு ஒரு டைம் வெரிஃபை பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் இருந்து நம்ம ஒரு 3 டெஸ்ட்டு 1 மார்க் டெஸ்ட்டு 3 பிரித்து இந்த 125 கொஸ்டின்ஸையும் 3 டெஸ்ட்டாக பிரித்து நம்ம கொடுக்கலான்ட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு 4 சாப்டர் பார்க்குறீங்க. அதனால் இன்றைக்கி ஈவினிங் அந்த ஃபஸ்ட்டு 4 சாப்டருக்கான ஒரு டெஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப் மட்டும் புக் பேக்கில் இருக்கிறது வந்து அதே மாதிரி அடுத்த நெக்ஸ்ட்டு 4 சாப்டர்ஸ் பார்க்கும்போது அதுக்கான டெஸ்ட்டு அடுத்து கம்ப்ளீட்டாக ஒரு டெஸ்ட்டுன்னு நம்ம பிரித்து சும்மா ஜஸ்ட் இது வந்து என்ன அப்ஜெக்டிவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஆப்ஷன் ஆன்சர் ரெண்டையும் பாருங்கள். ஏன்னா நம்ம எக்ஸாம்பிள் எழுதும்போது கொஷின் நம்பர் ஆப்ஷன் ஆன்சர் இப்படி எழுதணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்து இந்த ஆன்சரையும் ஆப்ஷனையும் சரியாக எழுதுகிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. புக்கில் வந்து ஒரு முறை இந்த ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கிட்டு நீங்கள் பாருங்கள். பார்த்து திரும்ப இந்த 1 மார்க் மட்டும் பார்க்கும்போது நமக்கு வந்து 12 கொஷின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அந்த 12 மார்க்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஜஸ்ட் ப்ராக்டிஸ். இது அப்பப்போ நீங்கள் எடுத்து பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அப்டேட்டிவ் டைப்புக்கான ஆன்சர்ஸ் வந்து உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். எக்ஸாம்பிள் எழுதும்போது ஈஸியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். டவுன்லோட் பண்ணி நல்லா பாருங்கள். தேங்க்யூ.